ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, குழந்தை வந்து எந்த வாரத்தில் தலைகீழாக திரும்பும், எந்த வாரத்துக்குள்ளே இடுப்பெலும்புக்குள்ளே நகர ஆரம்பிக்கும், குழந்தை ஹெட் ஒன் பொசிஷன் வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும், இதை நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக குழந்தை வந்து ஹெட் ஒன் பொசிஷன் வர்றது 28வது வாரத்துலேருந்து 36 வாரங்களுக்குள்ளேயே குழந்தை ஹெட் ஒன் பொசிஷன் வந்துடும். ஒரு சில பெண்களுக்கு 36 வாரங்கள் ஆகியுமே ஒரு சிலருக்கு வந்து ஹெட் ஒன் பொசிஷன் வந்து வராது. மேபி அப்படி இருக்கிறவங்களுக்கு கடைசி நேரத்தில், அதாவது 39வது வாரத்தில் கூட அவங்களுக்கு ஹெட் ஒன் பொசிஷன் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை வந்து எந்த வாரத்தில் இடுப்பெலும்புக்குள்ளே நகர ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு, குழந்தை ஹெட் ஒன் பொசிஷன் 36 வாரத்தில் வந்துருச்சுன்னா 37வது வாரத்துலேருந்து நம்மளுக்கு குழந்தை வந்து இடுப்பெலும்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். நம்மளோட கர்ப்பப்பை வாயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். 37 38வது வாரத்தில் ஒரு சிலருக்கு 2லேருந்து 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வரைக்குமே ஓப்பன் ஆகிருக்கும். இதை நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, குழந்தை வந்து ஹெட் ஒன் பொசிஷன் வந்திருக்குன்னா பேபி பொசிஷன் செஃபாலிக் நிலைன்னு போட்டிருப்பாங்க. செஃபாலிக் பொசிஷன் தான் குழந்தை வந்து ஹெட் ஒன் பொசிஷன் சொல்லுவாங்க. அதுவே உங்களுக்கு வந்து குழந்தை இடுப்பு எலும்புக்குள்ளே நகர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் விரிவடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா செர்விக்ஸ் லென்த்துன்னு போட்டு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர என்ன பொசிஷன் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ப்ரீச் ப்ரெசன்டேஷன் இருக்குது, டிரான்ஸ்லேவ் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ப்ரீச் ப்ரெசன்டேஷனாக வேறு எதுவும் கிடையாது, குழந்தை வந்து நம்மளோட வயிற்று பகுதியில் உட்காந்துருக்கும், இதை தான் ப்ரீச் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். அதுவே டிரான்ஸ்லேவ் ப்ரெசன்டேஷன் குறுக்க வந்து படுத்திருக்கும், இதுதான் டிரான்ஸ்லேவ் ப்ரெசன்டேஷன். கடைசி வரைக்கும், அதாவது ஒரு சிலருக்கு பெயின் வந்துமே கடைசி வரைக்கும் குழந்தை பொசிஷன் மாறாமல் ஒரே பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சி செக்ஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு போவாங்க. மற்றபடி செஃபாலிக் நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகம் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பெண்களுக்கு இப்போ குழந்தை ஹெட் ஒன் பொசிஷன் வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நிறைய பேருக்கு அடிக்கடி யூரின் வந்து வரும். ஏன்னா குழந்தை ஹெட் ஒன் பொசிஷன் வந்ததும் நம்மளுடைய சிறுநீர் பையை வந்து அழுத்தப்படும், இதனால் நம்மளுக்கு அடிக்கடி யூரின் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நிறைய பெண்களுக்கு குழந்தை ஹெட் ஒன் பொசிஷன் வந்ததும் அதிக பசி ஏற்படும். இந்த நெஞ்சுக்கரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்காது. ஏன்னா குழந்தை நார்மல் பொசிஷனில் இருக்கும் பொழுது நம்மளுடைய சிறுகுடல் பெருகுடல் எல்லாமே அதோட தலைப்பகுதி அழுத்திக்கிட்டே இருக்கும். இதனால் சரியான செரிமானங்கள் இருக்காது. இதனால தான் இந்த நெஞ்சுக்கரிச்சல், நெஞ்சுக்குள்ளேயே சாப்பாடு இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகும். இப்போ குழந்தை ஹெட் ஒன் பொசிஷன் வந்ததுமே அவங்களுக்கு நல்லா பசிக்க எடுக்க ஆரம்பிக்கும், நிறைய தண்ணி தாகம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு இடுப்பு வலி முதுகு வலி வந்து அதிகம் ஏற்படும். வயிறு நல்லா கீழே இறங்கி வெயிட் வந்து ரொம்ப கீழே இறங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு வந்து வெயிட் ரொம்ப அதிகம் என்னன்னா தலையோட வெயிட்டு தான். அப்படி தலையோட வெயிட்டு ஆகும் பொழுது வயிற்றுப்பகுதி வந்து ரொம்ப கீழே இறங்கியிருக்கும். அப்படி இறங்கிறத பார்த்த உடனே நம்மளோட பெரியவங்க சொல்லிடுவாங்க, இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் உனக்கு டெலிவரி ஆகிடுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹெட் ஒன் பொசிஷன் வர வர குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இடுப்பெலும்புக்குள்ளே நகர ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக நம்மளுக்கு ஹெட் ஒன் பொசிஷன் வரல, என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா, நல்லா வாக்கிங் போகணும், குழந்தை கூட நல்லா பேசணும். நிறைய பேர் ஒரே இடத்துல இருந்தால் கூட எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல இருந்தால் கூட குழந்தை வந்து தலைகீழாக திரும்பாது, அப்படியே அதுவும் உட்காந்துக்கிட்டே இருக்கும். நார்மலாக நல்லா ஆக்டிவாக இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து ஹெட் ஒன் பொசிஷன் வந்து வராது. நல்லா குழந்தை கூட பேசணும், திரும்பி இருங்க, அப்போ தான் அம்மாவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி பேசும் பொழுது 6 மாதத்துலேருந்தே குழந்தைக்கு நல்லா கேட்கும் திறன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் பேச பேச அதால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி கூட குழந்தை வந்து ஹெட் ஒன் பொசிஷன் வரும்னு சொல்லுவாங்க. நார்மலாக 28 வாரத்துலேருந்து 36 வாரங்களுக்குள்ளே குழந்தை வந்து ஹெட் ஒன் பொசிஷன் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்